விஜய். மக்களே, ஜூலிக்கு போட்டியாளர் ஒருத்தர் வந்திருக்காங்க. சும்மா காது கிளியுதுங்க, அவ பேசினாலே இரிட்டேட்டிங்கா இருக்கு. கொஞ்சம் பாருங்களேன் அந்த வீடியோவை. மாட்டுக்கு என்ன சொன்னாரு? மாட்டுக்கு நம்மளுடைய ரேஷன் அரிசியை தூக்கி மாட்டுக்கு போடுவாங்களாம். மக்களே, இவங்க 2 பேருக்கும் கடும் போட்டிங்க. இவங்க 2 பேர்ல யாரு பேமெண்ட் அதிகமா வாங்குறதுன்னு. அரிசியை பத்தி பேசுறியேக்கா, எனக்கு ஒரு டவுட்டு. நீ இந்த அரிசி தான் சாப்பிட்றியா, இல்லைன்னா உங்க உதயண்ணா இதை தான் சாப்பிட்றாரா, இல்ல ஸ்டாலின் அங்கிள் இதான் சாப்பிட்றாரா, இல்ல பணம் இருக்கிற எல்லாருமே இதை தான் சாப்பிட்றாங்களா? நீங்க உயர்தர அரிசி சாப்பிடுவீங்களா? ஆனா ஏழைப்பட்ட எங்களை மாதிரி மக்கள் ரேஷன் அரிசி சாப்பிடணுமா? நீ சாப்பிடுவியா? நீ பொங்க வச்சு சாப்பிடுவியா அந்த அரிசியை சொல்லு? ஆனாலும் வறுமை கோட்டு கீழே இருக்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க. அது என்னங்க, நீங்க ஒரு அரிசி சாப்பிடுவீங்க, நாங்க ஒரு அரிசி சாப்பிடுவோம். அது என்னங்க பார்ஷாலிட்டி நடக்குது இந்த இடத்துல? நீங்க என்ன அரிசி சாப்பிடுறீங்களோ அதே அரிசியை மக்களுக்கு கொடுத்துருக்கணுங்க. நீங்க அப்பனா பணம் இருக்கிறவன் உயர்தர அரிசி சாப்பிடுவான், எங்களை மாதிரி ஏழைப்பட்ட மக்கள் இந்த அரிசியை தான் சாப்பிடணுமா? நீ என்னத்த வேணா பண்ணி இந்த கருமம் பாடி தொலைக்க, அது கேவலமா இருக்கு. நம்மளுடைய கலைஞர் என்ன பண்ணாரு அப்படின்னா, முதல்ல அரிசி இருக்குல்ல, அத 1 கிலோ அரிசி 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. 1 கிலோ அரிசியா 1 ரூபாய்க்கு கொடுத்தாரு. பா, எடுத்துக்கிட்டாங்கடா 1900 எப்ப பார்த்தாலும் எதுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாத்துலயும் கலைஞர் ஐயா மட்டும் தான் நீ சொல்லிட்டு இருக்க. எல்லா விஷயமும் அவரு தான் உருவாக்குனாரு, ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா கடந்த ஆட்சியில என்ன நடந்திருக்கு? ஏன் நீ ரெஃபரன்ஸா கடந்த ஆட்சி எடுக்க மாட்டீங்க? எடுங்க, அதை எடுத்து பேசுங்க. கலைஞர் ஐயா இருந்தாரு, நல்லா பண்ணாரு, இறந்துட்டாரு. அவர் எடுக்காதீங்க, அது முடிஞ்சு போச்சு. அந்த லேபிள் ஒட்டாத, எல்லாத்துக்கும் அந்த லேபிள் எடுத்து ஒட்டாத, சரியா? போன ஆட்சியில அரிசி தரத்தை நான் மாத்துறேன், நான் என்ன அரிசி சாப்பிட்றனோ அதே அரிசி மக்கள் சாப்பிட்டோன்னு நீங்க மாத்திருந்தா அதுக்கு நாங்க சல்யூட் பண்ணிருப்போம். பார்த்துட்டு இருக்க மக்கள் சொல்லுங்க, இவ சொல்றது நியாயமா? அவங்களும் ஏழைப்பட்ட மக்களும் ஒரே அரிசி தான் சாப்பிடுறாங்களா, இல்ல ரேஷன் அரிசி கொடுத்தா அவங்க சாப்பிட்டுடுவாங்களா? கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க உங்க கருத்தை. நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.